2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த முன்னாள் அமைச்சர் முனுசாமி தலைமையில் 5 பேர் குழுவை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்தார். ஆனால் பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் அக்குழு ஒருமுறை கூட பேச்சு நடத்தவில்லை. கடந்த 21ஆம் தேதி டெல்லி சென்ற பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து 23ஆம் தேதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் பழனிசாமியை சந்தித்தார். அப்போது பாஜக 27, பாமக 18, அமமுக 11, தமாக 5, இந்திய ஜனநாயக கட்சி 2, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் 1, புரட்சி பாரதம் 1 என தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பெயரையும் பழனிசாமி அறிவித்தார். சொந்த கட்சியினர் கூட்டணி கட்சியினரிடம் ஆலோசிக்காமல் அமித்ஷாவுடன் மட்டும் பேசி பழனிசாமியே இப்படி அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேஜ கூட்டணியில் அனைவரும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் சென்னை தீநகரில் உள்ள தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் நடந்தது. இதில் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அதிமுகவிடம் இன்னும் கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கலாம், பாஜகவுக்கான தொகுதிகள் எவை என்பது தெரிந்துவிட்டது, இனியும் கமலாலயத்தில் கூட்டம் சேரக்கூடாது, அவரவர் தங்களின் தொகுதிகளுக்கு சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், இதை மேலிட தலைவர்கள் கண்காணிப்பர் என சந்தோஷ் கூறியுள்ளார். அண்ணாமலையை போட்டியிட வைக்க வேண்டும், அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தஞ்சை தொகுதியை தங்களுக்கு திரும்ப வழங்குமாறும் அதற்கு பதில் வேறு தொகுதியை தருவதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். அந்த நிர்வாகி மேலும் கூறியதாவது: பாஜகவுக்கு சாதகமான 51 தொகுதிகளின் பட்டியலை பழனிசாமியிடம் அமித்ஷா அளித்தார். அதில் இல்லாத 14 தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சந்தோஷிடம் பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். கோபமடைந்த அவர், கட்சி வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளை கேட்டு பெறாமல் தனிப்பட்ட நபர்களின் லாப நட்ட கணக்குகளை பார்த்து தொகுதிகளை வாங்கியிருக்கிறீர்கள். இது முட்டாள்தனமான முடிவு. திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருவாரூர், ஆவடி, தளி தொகுதிகளில் அதிமுக நின்றாலே வெற்றி பெற முடியாது. அங்கு நாம் எப்படி நிற்க முடியும்? வேளச்சேரி, விருதுநகரை ஏன் பெறவில்லை என கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து 6 தொகுதிகளை மாற்றி வேளச்சேரி, விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை பெற பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விரைவில் பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார் என அவர் கூறினார்.